உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது? எப்படி இருக்க ப்ரோ? எப்படி இருக்காரு? ஆமா, இன்னைக்கு ஆகாஷ் உங்க அப்பா அம்மாவை மீட் பண்றாங்கன்னு சொல்லி மாயா சொன்னா. என்ன, எல்லாம் ஓகே தானே? என்ன, நான் கேட்டுட்டே இருக்கேன், எந்த பதிலும் சொல்லாம இருக்க. ஆக்சுவலா நீ என்னை எப்போ பார்த்தாலும் லொடலொடன்னு பேசிட்டே இருப்ப. இப்போ என்ன இவ்வளோ அமைதியா இருக்க? அண்ணா, மாயா எங்க இருக்கா? அவளா? அவ உள்ள ரூம்ல தான் இருக்கா பாப்பா கூட. ஏன், உனக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைண்ணா, நான் மாயாவை கொஞ்சம் பார்க்கணும். ஜனனி, ஏதாவது ப்ராப்ளமா? இல்லைண்ணா, ஒன்றும் இல்லை. நான் மாயாவை பார்க்கலாமா? ஆ, உள்ளதா இருக்கா, நீ போ. ம், சரிங்கண்ணா. இங்கே பாருடி, அடம் பண்ணிட்டே இருக்காத, ஒழுங்கா தூங்கு. தூங்க மாட்டியா? வெளியில யாரோ பேசுற மாதிரி இருக்கு. ராம், யாரு? இருடி. ஜனனி, நீயா? என்னடி இந்த டைம்ல? நான் நீ ஃபோன் பண்ணுவேன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்படி நேர்ல வருவேன்னு எதிர்பார்க்கலடி. சரி சொல்லு, என்னாச்சு? ஏண்டி ஏன் அமைதியா இருக்க? என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? ஏய் ஜனா, என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி அழுகுற? ஏய் ஜனனி. எல்லாமே போச்சு மாயா, எல்லாம் போச்சு. நீ என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப எதுக்கு இப்படி அழுகுற? அப்பா ஒத்துக்கலையா? ஆகாஷ பிடிக்கலையா? இல்லடி, இல்லை. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு ஆகாஷ, அம்மாவுக்குமே பிடிச்சிருச்சு. ஆனால் திடீர்னு ஆகாஷுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல மாயா. ஏன் ஆகாஷுக்கு என்ன ஆச்சு? நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாரு. திடீர்னு அம்மா கிட்ட ஏன் அப்படி பேசினாருன்னு தெரியல. அம்மாவை ரொம்ப கேவலமாக பேசிட்டாரு. அவர் இப்படி இல்லைல்ல மாயா, அவர் ஏன் மாயா இப்படி பண்ணாரு? ஆகாஷா? ஆகாஷ் அப்படி பேச மாட்டாரே. அதாண்டி, ஆகாஷ் எப்படி பேசுவார்? ஆனால் ஏன் அம்மாவை அப்படி பேசணும்? இப்படி பேசினதால இப்போ நாங்கள் 2 பேருமே பிரிகிற நிலைமையில் இருக்கோம். ஜனனி, நீ என்ன சொல்கிற? வேற என்ன பண்ண சொல்கிற மாயா? என் கண்ணு முன்னாடி அம்மாவை பற்றி அப்படி பேசினா நான் எப்படி அம்மாவை விட்டுட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? அதான் நீங்கள் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் சொல்லிட்டு வந்துட்டேனே தவிர என்னால் முடியலடி, கஷ்டமாக இருக்கு. என்ன காரியம் பண்ணியிருக்க மாயா? நீங்கள் என்ன இப்போ தான் பேச ஆரம்பிச்சிங்களா? ஏய், ஸ்கூல் டேஸ்லேருந்து 2 பேரும் பழகிட்டு இருக்கீங்கடி. கிட்டத்தட்ட 8 வருஷம். 8 வருஷ காதல்ரி. இப்படிங்கிறதுக்குள்ளே முடிச்சுட்டு வந்துட்டேன். என்னால் முடியலடி. என்னை என்ன பண்ண சொல்கிற? அந்த சுச்சுவேஷனில் என்னால் எதுவுமே பண்ண முடியல. நீ என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்க? ஆகாஷ் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். ஏன்டி இப்படி பண்ண? மாயா, அப்போ நான் பண்ணது தப்புன்னு நினைக்கிறியா? என் கண்ணு முன்னாடி அம்மாவை அவ்வளோ கேவலமாக பேசினா நான் எப்படி மாயா அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? நீ என்னென்னமோ சொல்கிற, ஆனால் என்னால் நம்ப முடியல ஜனனி. ஆகாஷ் அப்படி கிடையாது. அது எனக்கு தெரியும் மாயா, அவர் அப்படி இல்லை. ஆனால் திடீர்னு ஏன் அப்படி பண்ணாரு? அவருக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் சொல்ல? என்கிட்ட கேட்டா நீ அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே என்ன நடந்துச்சுன்னு. அவர்கிட்ட நான் என்னன்னு கேட்கணும்? நான் தான் பார்த்தனே, எல்லாத்தையும் நான் தூரமாக நின்று பார்த்துட்டு தான் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் இருக்கும்போதே அம்மாவை அப்படி பேசுகிறாரு. அப்போ அங்கே என்ன நடந்திருக்கும்? இதில் அவர்கிட்ட கேட்க என்ன இருக்குது? அதான் எனக்கே எல்லாமே தெரியும்ல. எனக்கு என்னமோ நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு தான் தோணுது ஜனனி. என்னடி, உன்கிட்ட வந்து ஆறுதல் கிடைக்கும்னு நினச்சா இப்போ நீயே என்ன தப்புன்னு சொல்கிற? சரி, அழாத. நான் உன்னை எதுவும் சொல்லலை, பார்த்துக்கலாம், விடு. ஆனால் என்னால் முடியல மாயா, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவர்கிட்ட நான் பேசாமல் இருந்ததே இல்லை, உனக்கு நல்லாவே தெரியும்ல. எனக்கு நல்லாவே தெரியும்டி. உன்னால் அவரை பார்க்காமலேயும் இருக்க முடியாது, அவர்கிட்ட பேசாமலேயும் இருக்க முடியாது. என்னால் முடியலடி, இந்த வலியை என்னால் தாங்கவே முடியலை. எனக்கு ரொம்ப வலிக்குதுடி. ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. ரிலாக்ஸாக இரு, எல்லாமே சரியாகிடும். காலையில் எல்லாமே சரியாகிடும். அவராக வந்து உன்கிட்ட எல்லாமே பேசுவார், புரியுதா? நீ எதுவும் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காத. அவராக எப்படிடி வந்து பேசுவார்? நான் அவரை அவ்வளவுக்கு பேசிட்டேன். அப்படி பேசியிருக்கும்போது அவராக எப்படி என்னை தேடி வருவார்?
அப்படியே அவர் வந்தாலும் நான் ஏற்றுப்பேனா? மாட்டேன் மாட்டேன், நான் அவரை ஏற்றுக்கவே மாட்டேன். ஜனனி, அமைதியா இரு, என்னென்னமோ பேசிட்டு இருக்காத. இல்லை மாயா, நான் இனிமே அவரை ஏற்றுக்க மாட்டேன். அம்மாவை பற்றியே தப்பாக பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் கல்யாணம் ஆனால் இது மாதிரி என்னையும் பேசுவாங்கல்ல. எனக்கு பயமாக இருக்குடி, எனக்கு அவர் வேணாம். ஜனனி அமைதியே இரு, எதுவும் இல்லை, அமைதியே இரு. நீ நைட்டு வீட்டுக்கு போக வேணாம், இங்கே இரு, நான் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ம். ஜனனிக்கு என்ன ஆச்சு? எப்பயும் வீட்டுக்கு வந்தாலும் கலகலன்னு இருக்கும். ஆனால் இப்போ வந்ததுலேருந்து பார்க்குறேன் ஒரே சோகமாக இருக்குது. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. ஒருவேளை ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ? என்னவா இருந்தாலும் சரி, யாரால் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஜனனி நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன். என்ன நடந்தாலும் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். என்னை பார்த்து அவ என்ன பேச்சு பேசினா தெரியுமா மச்சான்? தெரியாதே, ஆனா உன் தங்கச்சி என்னை பார்த்து என்னென்ன பேசினா தெரியுமா? எனக்கு அவளுக்கு சம்மந்தமே இல்லையா. எப்படிடா உன் தங்கச்சி எப்படி சொல்லலாம்? சொல்லே, எப்படி சொல்லலாம்? அதானே, எப்படி என் தங்கச்சி ஒன்று பார்த்து அப்படி சொல்லலாம்? என் தம்பதிக்கும் உனக்குன்னா சம்மந்தம் இருக்கே. அப்படி இருக்கும்போது எப்படி சொல்லலாம்? மச்சான் நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். நான் என் தங்கச்சிட்ட போய் கேட்குறேன். உனக்காக நான் இருக்கேன் மச்சான், நான் போய் கேட்குறேன். என் மச்சான்டா நீ. மச்சான் அழாதடா, நீ அழுதா என் நெஞ்சு வலிக்கும், என்னால் தாங்கிக்கவே முடியாது. நீயும் அழாத மச்சான், நீ அழுதா என்னாலையும் தாங்கிக்க முடியாது. நம்ம 2 பேரும் இவ்வளோ நல்ல பசங்களாக இருக்கோம், அப்புறம் ஏன்டா அந்த பொண்ணுங்க இப்படி பண்ணுறாங்க? அது நம்ம வாங்கிட்டு வந்த வரண்டா, அதான் இப்படிலாம் பண்ணுறாங்க. இன்னைக்கு உன் பிறந்த நாள், சந்தோஷமா என்ஜாய் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இப்படி புலம்ப விட்டுட்டாளே. நானும் தான் மச்சான், என் பிறந்த நாள் அதுமா என் மச்சான் கூட சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணலான்னு நினச்சா என்னை இப்படி புலம்ப விட்டா. ஆ மச்சான், நீ யாரா சொல்கிற? உன்னை யார் புலம்ப விட்டது? என் மச்சானையே புலம்ப விட்டது யாராது? நீ என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். அதான்டா அந்த அடங்கா பிடாரி, பிசாசு, குரங்கு, அடங்காதவ, சண்டைக்காரி, கோவக்காரி, அவதான்டா வாயாடி. ஏய், நீதானா? இரு, உன்னை நான் பார்த்துக்கிறேன். என் மச்சானையே கஷ்டப்படுத்திட்டியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். மச்சான், அந்த பொண்ணு பேர் என்ன? மீரா. மீராடா. மச்சான், மீராவா? ஆதிரா, ஆதிரா ஃப்ரெண்டு மீராவாடா? அவளே தான். மச்சான், நீ கொடுத்து வச்சவன்டா. நான் அப்பவே சொன்னேன், அந்த பொண்ணுக்கு உன் மேலே ஒரு கண்ணுன்னு. நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சா? ஆமாம் மச்சான், நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சுடா. ஃபேக்ட். நண்ப சொன்னா எப்பயுமே ஃபேக்டாக தான்டா இருக்கும். ஆ நீ வேணா பாரு, அவ உன்னை விடவே மாட்டா. ஏன்டா அப்படி சொல்கிற? நீ தான் சொல்லியிருக்கியடா, அவ பிடிவாதக்காரி, கோவக்காரின்னு. அப்படி இருக்கும்போது உன் மேலே ஆசைப்பட்டிருக்கானா, அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட மாட்டா. நீ வேணா பாரு. மச்சான் டேய், இப்போ எப்படிடா தப்பிக்கிறது? கடல்ல விழுந்தா தப்பிக்கவே முடியாதுடா. நீ எவ்வளோதான் நீந்தினாலும் கடல்ல மாட்டிப்ப. கடலா? ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, நான் முழுங்க போகிறேன், காப்பாத்துங்க. ஆ மச்சான், நான் காப்பாத்துறேன், கவலைப்படாத, என் கையை பிடி. ஆனா மச்சான், நீ தான் முழுகிட்டியே, இனிமே உன்னை காப்பாற்ற முடியாதுடா. என்னடா சொல்கிற? அப்போ இனிமேல் நான் காப்பாற்ற முடியாதா? நான் அவ்வளோதானா? என் வாழ்க்கை போச்சே.
என் மச்சான் அழுவுறான். இந்த பொண்ணுங்களால எங்க 2 பேரும் வாழ்க்கையும் போயிடுச்சே. நாங்க என்ன பண்ணுவோம்? டேய் என்னடா ஆச்சு 2 பேத்துக்கும்? ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய் மாமா, ஐ ஆம் ஃபைன். என்ன மச்சான், இங்க பாருடா. நான் மாமாவை நல்லா இருக்கேன்னு கேட்டா பதிலுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. சொல்லு மச்சான், ஹவாரியுன்னு சொல்லு மச்சான். ஏமாமா மச்சான் சொல்றான்ல, ஹவாரின்னு சொல்லு. அவன் ஃபைனுன்னு கேட்குறான், நீ ஹவாரின்னு சொல்லாம அமைதியா நிக்கிற. சொல்லு. என்னடா சொல்ல சொல்றீங்க? மாமா, ஐ எம் ஃபைன். சொல்லுங்க மாமா, பதில் சொல்லுங்க. நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க மாமா. ஹவாரின்னு சொல்லுங்க மச்சான். யோ மாமா, சரிடா, சொல்லி தொலைக்கிறேன். ஹவாரியூ மாமா, நானும் ஹவாரியும் நல்லா இருக்கேன். என்னடா ஆச்சு உங்களுக்கு? இன்னைக்கு இவன் பிறந்த நாள் தான், ஆனா எப்பயும் அளவா தானடா இருப்பீங்க. இன்னைக்கு என்னடா இவ்வளோ ஓவர் ஆகுது? மாமா, துக்கம் தொண்டையில் அடைக்குது மாமா, அதான் இன்னைக்கு. ஆமா மாமா, இந்த பொண்ணுங்களையும் நம்பக்கூடாது. அவங்களால தான் இப்போ நாங்கள் இந்த நிலைமையில இருக்கோம். என்னடா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. மாமா, நான் 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 புரிய வைக்கிறேன். என்ன பாருங்க. என் மச்சான் ஆகாசு என் தங்கச்சி ஜனனியை காதலிச்சான். 8 வருஷம் காதல் மாமா, 8 வருஷம் காதல். 8 வருஷம் காதல் 5 நிமிஷத்துல போயிடுச்சு மாமா. என் தங்கச்சியை மச்சான வேணான்னு சொல்லிட்டா. டேய் ஆகாஷ், என்னடா இவன் வளர்றான்? ஐயோ ஆமையா, 8 வருஷ காதலியா 5 நிமிஷத்துல புட்டுக்கிட்டு போயிடுச்சு. அடப்பாவி, இன்னைக்கு அந்த பாப்பாவோட அப்பா கிட்ட தானடா பேச போறேன்னு சொன்னேன். அங்க போய் ஏதாவது ராங்கா பேசிட்டியா என்ன? இல்லையா, நான் கரெக்டாக தானே பேசினேன், ராங்கா கூட பேசலையே. நீ சொன்ன மாதிரி எனக்கு வில்ல அவங்க அப்பன் கிடையாது, அவங்க அம்மா சரியாந்திர வில்லி. செம்ம பெரிய கிரிமினல் மூளை. அந்த மாதிரிலாம் யாருமே முடியாது தெரியுமா? தெரியாதுடா. சரி, அவன் தான் லவ் ஃபெயிலியர்ல அழுகுறான், குடிக்கிறான். உனக்கு என்னடா? மாமா, அவனுக்கு லவ் ஃபெயிலியர். என்ன லவ் ஃபெயிலியரா? ஆமாம் மாமா, அவனுக்கு லவ் ஃபெயிலியர். ஆனால் எனக்கு லவ் ஃபீவர் மாமா. ஃபீவரா? புரியல. மாமா, அவனுக்கு ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணிடுச்சு. யாருக்கு? உனக்காடா? டே முரளி. ஆமாம் மாமா, உன்னாலே நம்ப முடியலல்ல. எனக்கு போய் அந்த வாயாடி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா மாமா. வாயாடியா? அது யாருடா? மாமா, ஆதிரா ஃப்ரெண்டு மீரா. அந்த பொண்ணா? அந்த பொண்ணு எப்படிடா உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுச்சு? அந்த பொண்ணு தான் எனக்கு. ஐயோ, அந்த பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கும். போயும் உன்னையாடா? ஐயோ மாமா, என்னயா? என்ன எனக்கு என்ன குறை? யா, நான் நல்லா இல்லையா? அதானே மாமா. என்னம்மா, என் மச்சான் எவ்வளோ அழகா இருக்கான் தெரியுமா? அவனை போய் இப்படி சொல்ற? டேய், நான் உண்மையை தான் சொல்கிறேன். அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கு. போய் இவனுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு. பாவம் அந்த பொண்ணோட லைஃபே ஸ்பாயில் ஆக போகுது. மச்சான், இது எனக்கு பெருத்த அவமானம். நான் யாருன்னு காட்ட வேணும்டா. நான் யாருன்னு காட்டணும். வா மச்சான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அப்படி வா மச்சான். யோ மாமா, வாட்ச் என்ன பாரு, என்னை பார்த்தா சுமாரான்னு சொன்னேன். என்னை பாரியா, நான் எவ்வளோ பெரிய அழகான்னு பாரு. மச்சான், ரெடியாக இருந்துக்கோ. ரெடி தான் மச்சான். ரெடி, 1 2 ஆக்ஷன். மச்சான், சூப்பர்டா, ஸ்டார்ட் ஆக்ஷன். சூப்பர் மச்சான், சூப்பர்டா. டேய், ஷர்ட் பட்டனை கழட்டி விட்றா, அப்பதான்டா நீ அழகா இருப்ப. ஓகே மச்சான்.
ஐயோ மாமா பாரு என் மச்சான. நீ போதுண்டா அவனை வர சொல்லு. तुझे देखा तो ये जाना सनम சூப்பர் மச்சான் சூப்பர்டா. ஐயோ மாமா, எப்படி இந்த முரளியோட பர்ஃபார்மன்ஸு? நல்லா தாண்டா இருக்கு. ஆனா கடை மூடுற டைம் ஆகுது, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஐயோ மாமா, என்னயா இப்போதான் ஏன் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்குள்ளேவா கதையை மூடுவ? அதானே, அதுக்குள்ளேவா கடையை மூடுவேன்? காலையிலே நீ லேட்டாக தான் கடையை திறக்கிற, நைட்டு மட்டும் ஏன் நீ சீக்கிரமாக மூடணும்னு நினைக்கிற? முழு குடிகாரன் கூட இப்படி பேச மாட்டான்டா. என்னைக்காவது ஒரு நாள் குடிக்கிறீங்க, ஆனால் எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் தெரியாது. ஒழுங்கு மரியாதையை இடத்த காலி பண்ணுங்க, கடையை சாத்தணும். மாமா மாமா ப்ளீஸ் மாமா, ஒரே ஒரு ரவுண்டு. ஆமாம், ஒரே ஒரு ரவுண்டு. அந்த அடங்கா பிடியாரியை நினச்சி ஒரே ஒரு ரவுண்டு. ப்ளீஸ் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோ. என்னமோ பண்ணுங்கடா. நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வரதுக்குள்ளே எல்லாம் முடிச்சிருக்கணும். உங்கள் 2 பேரையும் நான் தான் வீட்டில் விடணும்னு நினைக்கிறேன். உனக்கு எவ்வளோ பெரிய மனசு மாமா. ஆனால் மாமா, வீட்டில் வேணாம், நம்ம இங்கேயே இருக்கலாம். ஏன்டா? வீட்டுக்கு போனால் அம்மா திட்டுவாங்க, அதனால வேண்டாம். இதெல்லாம் கரெக்டாக இரு. குடித்து அம்மா திட்டுவாங்கன்னு குடிக்கும்போது தெரியல. புகழ்ச்சிகள் வேண்டாம். என் ரூமுக்கே கூட்டிகிட்டு போகிறேன். தேங்க்ஸ் மாமா. சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்கடா. மாமா ஐ லவ் யூ. மீ டூ. ஐ லவ் யூ டூ மாமா. மச்சான், ஸ்மெல் வருது. சுத்தமாக வரலடா. உனக்கு வருது? ஐயோ மச்சான், சுத்தமாக வரல. சரக்கு சரியில்லை. ஆமாண்டா, மாமா கடையில் சரக்கு சரியில்லை. இப்போ போகும்போது வேற நல்ல கடையை பார்த்து வாங்கி சாப்பிட்டு போகலாம். சரி மச்சான். எதுக்குடி இப்படி வந்ததுலேருந்து அமைதியாகவே இருக்க? என்ன, நேற்று உங்கள் அண்ணன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதில்ல ரொம்ப டயர்டாக இருக்கியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் உனக்கு ஒன்று தெரியுமா? ஆகாஷ் அண்ணனுக்கும் ஜனனி அக்காவுக்கும் சண்டை, 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. என்ன, பிரிஞ்சிட்டாங்களா? ஏன், எப்படி? அது சரியா தெரியல, ஏதோ சண்டை, 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்கன்னு மட்டும்தான் தெரியும். அதிரா, எப்படி? அவங்க 2 பேரும் 8 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களால பிரிய முடியும்? ஆனால் அது தெரியல. உனக்கு இது யார் சொன்னா? உங்கள் அண்ணாவா? இல்லை இல்லை, அண்ணா இல்லை. நைட்டெல்லாம் அண்ணா வீட்டுக்கே வரல. வீட்டுக்கு வரலையா? வீட்டுக்கு வரலன்னா ஓ, அப்போ ஆகாஷ் அண்ணா கூட இருந்தாங்களா? 2 பேரும் பப்பு மாமா வீட்டில் தான் இருந்தாங்க. அவர் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக 2 பேரும் நேற்று ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், நேற்று அம்மா ரொம்ப நேரமாக வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் பப்பு மாமா தான் எடுத்தார். அவர் தான் சொன்னார் இது மாதிரின்னு. ஆகாஷ் விரும்பின பொண்ணுக்கும் சண்டை, 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க, அந்த வருத்தத்தில் அவன் குடிச்சிட்ருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அண்ணன் எதுக்கு அவ்வளோ குடிச்சதுன்னு தெரியல. நீ என்ன பேசுகிற? அவங்க 2 பேரும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரோட ஃபீலிங்கை இவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க, அதனால் அவருக்கும் அதிகமாக குடிச்சிருப்பாரு. நாங்களும் அப்படி தான் நினச்சோம். ஆனால் பப்பு மாமா சொன்னார் அவனுக்குமே ஏதோ ஒரு பொண்ணு டார்ச்சர் பண்ணுதான், அது தாங்க முடியாமல் தான் அவனுமே அன்றைக்கி அதிகமாக குடித்தானா. என்ன, உங்கள் அண்ணனை ஒரு பொண்ணு டார்ச்சர் பண்ணுதா? யார் அது? யாருன்னெலாம் சொல்லலை, ஒரு பொண்ணு டார்ச்சர் பண்ணுறான்னு மட்டும் சொல்லி புலம்பிட்டு இருந்தான்னா. சரி சரி, அதெல்லாம் விடு, அதெல்லாம் நினச்சா நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்க. விடு, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. இருந்தாலும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. இருக்குண்டி, ஏன்னா அவங்க 8 வருஷம் பேசிகிட்ருக்காங்க. திடீர்னு எப்படின்னா அவங்களுக்கும் இல்லை, அவங்க கதையை தெரிஞ்ச நம்மளுக்குமே கஷ்டமாக தான் இருக்கும்.
நம்ம சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்துட்ருக்கோம். அந்த கடவுள் எப்படியாவது அவங்க 2 பேத்தையும் சேர்த்து வச்சிடணும். நான் அதான் வேண்டிக்கிட்டே இருக்கேன். ஏய் 8 வருஷம் லவ்டி, அது எப்படி டக்குன்னு பிரிஞ்சு போவாங்க? நீ வேணா பாரு, கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க. இது சும்மா ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடந்திருக்கும். அப்படியா? அப்போ நிஜமாவே 2 பேரும் சேர்ந்துருவாங்களா? ஏய் அதெல்லாம் 2 பேரும் சேர்ந்துருவாங்கடி. அப்படி மட்டும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கியேன், முருகன் கோயிலுக்கு போயிட்டு நான் தேங்காய் உடைப்பேன்டி. ஓட. ஆமாம், நான் சாட்டர்டே நைட்டு உனக்கு ஃபோன் பண்ணனே, நீ எடுக்கவே இல்லை. என்ன பண்ணிட்டு இருந்த? அது படித்து ரொம்ப டயர்டாயிட்டேனா, அதான் தூங்கிட்டேன். நீ ஃபோன் பண்ணது எனக்கு கேட்கல. அப்படியா? உனக்கு ஒன்று தெரியுமா? எங்கள் அண்ணனுக்கு நான் பர்த்டே விஷ் பண்ணலான்னு போயிருந்தேன். அப்போ என் அண்ணன் ரூமில் என்ன நடந்துச்சு தெரியுமா? உங்கள் அண்ணன் ரூமில் என்ன நடந்துச்சு? நீ எதையாவது பார்த்தியா? நீ எதுக்கு இப்போ பதட்டமாகற? இல்லையே, நான் ஒன்றும் பதட்டமாகலை. சொல்லு, அங்கே என்ன நடந்துச்சு? எங்கள் அண்ணனுக்கு 12 மணிக்கு விஷ் பண்ணலான்னு நானும் அம்மாவும் போனோமா, அப்போ எங்கள் அண்ணன் கீழே உட்காந்துருந்துச்சு, அதுவும் தூங்காமல். நீ ஏதாவது ஃபோன் பார்த்துட்டு இருந்திருக்கோம், அது கீழே உட்காந்துருக்க கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதெல்லாம் ஒரு காரணமா? இல்லை, நான் அதை சொல்லலை. கீழே எங்கள் அண்ணன் உட்காந்துருந்துச்சா, நாங்கள் 2 பேரும் போனோமா, எங்கள் அண்ணா அப்போ ரொம்ப பயத்தட்டமாக இருந்துச்சு. ஆனால் ஏன்னு தெரியவே இல்லை. நாங்கள் கேட்டோம், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுச்சு. சரின்ட்டு அண்ணனுக்கு விஷ் பண்ணிவிட்டு, உங்கள் அண்ணனுக்கு விஷ் பண்ணிவிட்டு அதான் உடனே கிளம்பிட்டீங்களே, உனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் என்ன, விஷ் பண்ணதுக்கப்புறம் போக தானே போகிறீங்க, அங்கேயே இருக்க போகிறீங்க, அதை வச்சு சொன்னேன். ஓ, ஆனால் நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் போகலை, கொஞ்ச நேரம் இருந்தோம் தான். எனக்கு அந்த ரூமில் என்ன யாரோ இருந்த மாதிரியே ஒரு டவுட் இருந்துச்சு. அச்சோ, ஒரு வேளை பார்த்துருப்பாளோ? மீரா, எனக்கு என்னவோ எங்கள் அண்ணன் யாரையோ லவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு எங்கள் அண்ணன் ரூமில் அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு தான் நின்ன மாதிரி இருந்துச்சு. காலை பார்த்தாலே தெரியும்ல பொண்ணா பையனான்னு. அது கண்டிப்பாக பொண்ணு தான். சுத்தம் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டோம். இப்போ இவ என்ன சொல்ல போகிறாளோ? அதிரா, அது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆனால் அந்த பொண்ணை யாருன்னு பார்க்கறதுக்குள்ளே எங்கள் அண்ணன் எங்களை துரத்தி விட்டுருச்சு. இல்லைன்னா நான் அந்த பொண்ணு யாருன்னு பார்த்துருப்பேன். அந்த பொண்ணை கடைசி வரையும் பார்க்க முடியல தெரியுமா? அடா தப்பிச்சேன். சரி விடுடி, நம்மளாம் சின்ன பொண்ணுங்க, அதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. ஆனால் எனக்கு ஆகாஷ் அண்ணனை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் ஆகாது. கூடிய சீக்கிரம் அவங்க சேர்ந்துருவாங்க, நீ கவலைப்படாத. ஹோ, அப்போ சார் அப்போ என்னால் தான் டிஸ்டர்ப் ஆகி நேற்று ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருந்திருக்காரோ? இவ இதுக்கே இப்படி ஃபீல் பண்ணுறாளே. நேற்று நடந்ததெல்லாம் இவளுக்கு தெரிஞ்சா? என்னங்க பண்ணுறது, இவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஆனால் அவகிட்ட நான் சொல்ல முடியுமா உங்கள் அண்ணனை தான் நான் லவ் பண்ணுறேன்னு? சொல்ல முடியாதுல்ல, அதனால தான் சொல்லலை. ஆனால் எனக்கா இருந்தாலும் அவளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குதான், அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ எதுவும் தெரிய வேண்டாம், அப்போ தெரியிறப்ப தெரிஞ்சா போதும். அதனால இப்போதைக்கு நான் எதுவும் சொல்லலை. ஆனால் இவன் நல்ல வேலை என்ன பார்க்கல, அது வரைக்கும் என்ன சந்தோஷம்.